வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். எனது தயிர் தீமைகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவா அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகலாம். தயிர் என்னதான் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொண்டிருந்தாலும் ஒரு சில தீமைகளையும் கொண்டு இருக்கு. அந்த தயிர் எப்போ உங்களுக்கு தீமை தரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு தயிர் தீமைகளை கொடுக்கும். அப்புறம் தயிரோட சாப்பிடக்கூடாத ஒரு சில உணவுப் பொருட்கள் இருக்குது. அந்த உணவுப் பொருளோட தயிரை நீங்கள் இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு தீமைகளை கொடுக்கும். தயிரை எந்த டைமில் சாப்பிடணும் அப்படின்னு தெரியாமல் எல்லா நேரங்களிலுமே எடுத்துக்கொண்டாலும் அதுவும் நமக்கு தீமைகளை கொடுக்கும். அதனால் தயிரை எந்தெந்த உணவுப் பொருள்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது, எந்தெந்த நேரத்தில் தயிர் சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியம், எப்படியெல்லாம் தயிரை எடுத்துக்கிறது நமக்கு ஆரோக்கியம் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம நம்ம தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தயிர் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி கால நேரம் பார்க்காம தயிரை சாப்பிடணும் அப்படின்னா எந்த நேரத்தில் தயிரை சாப்பிடணும் அப்படின்றது நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகல் நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடணும் மக்களே. ஸோ நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடணும். அதுதான் நமக்கு சிறந்த நேரம். நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், அதுதான் நண்பகல் நேரம். அந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடலாம். எப்போ நம்ம தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா சளி தொந்தரவுகள், இருமல் தொந்தரவுகள் நமக்கு அதிகரிக்கும். ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகள்லாம் நமக்கு ஏற்படலாம். அதனால இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. அதே போல் வெறும் வயிற்றில் நம்ம தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெறும் வயிற்றிலாம் சில பேர் தயிர் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பாக தயிரை சாப்பிடுங்க. இரவு நேரங்கள்லையும் காலை வெறும் வயிற்றிலையும் தயிரை நீங்கள் எடுத்துக்காதீங்க. தயிரை ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. இந்த எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. தாளிக்கும் போது தயிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1% கூட நன்மை இருக்கவே இருக்காது. தயிரோட சுவையும் மாறிடும். வெறுமனே நீங்கள் வேற விதமான டேஸ்ட்டாக அதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாமே தவிர அது உங்களுக்கு மருத்துவமே கொடுக்காது. அதனால் நீங்கள் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாது. அப்படி சூடுபடுத்தினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் அழிஞ்சு போயிடும். தயிரில் வேணும்னா நீங்கள் சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அதாவது உறைந்த தயிரை அப்படியே கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு உடனடி எனர்ஜி கிடைக்கும். அதாவது உங்களுடைய உடலுக்கு உடனடி ஆற்றலை இந்த தயிர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். ஆனால் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் தயிரை ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எடுத்துக்கோங்க. தினமும் தயிர் சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தயிர் தொடர்ந்து தினமும் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம் கிடையாதுங்க மக்களே. அது அளவை மிஞ்சக்கூடிய, அந்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஒப்பாகும். தயிரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்த குழாய்களில் அது அடைப்பை ஏற்படுத்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் பிரச்சனையை ஏற்படுத்திடும். தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வீக்கம் நமக்கு ஏற்படும். ஸோ அதாவது நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் அதிகமாக நமக்கு எடை அதிகமாகிடும். அதே போல் வீக்கமும் அங்கங்கே ஏற்பட ஆரம்பிக்கும். அப்புறம் தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அரிப்பு பிரச்சனை நமக்கு ஏற்படும். அரிப்பு நம்மளுடைய உடலில் ஏற்படும். ஸ்கின் டிசீஸ் இருக்கும். அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். தயிர் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு அதிகமாக சேரும்போது ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு அப்புறம் இதயத்துக்கு ரத்த நாளங்கள் வழியாக இதை ரத்தம் செல்லாது. அப்போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். பிபி பிரச்சனைலாம் ஏற்படும். எனவே நம்ம தினமும் தயிர் சாப்பிடுவது தவிர்க்கணும். வாரத்தில் 2 நாட்கள் தயிர் சாப்பிடலாம் அல்லது 3 நாட்கள் தயிர் சாப்பிடலாம். அதுவும் ஒருவேளை மட்டுமே தயிர் சாப்பிடணும். அந்த ஒருவேளை என்ன அப்படின்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது. அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்ற எந்த நேரங்களிலுமே நம்ம தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த ஒருவேளை மட்டுமே வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் தயிர் சாப்பிடலாம். அதுவும் உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தயிர் எந்தெந்த உணவுப் பொருளோட நம்ம இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றதையும் பார்ப்போம். தயிரோட நம்ம வெங்காயத்தை நம்மளுடைய உணவுகளில் இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரோட வெங்காயத்தை நம்ம சாப்பிட்றது நமக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். மக்கள் பெரும்பாலும் இந்த தயிர் மற்றும் வெங்காயத்தை தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி, ரைதா அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவில் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் குளிர்ச்சியானது. அதே நேரத்தில் வெங்காயம் நம்மளுடைய உடலில் வெப்பத்தை உற்பத்தி செய்யும். அப்படின்றதால தொடர்ந்து இந்த மாதிரி பழக்கத்தை நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி உணவுகளை கலவையை நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா இதை நம்ம உடனடியாக நிறுத்தணும். இல்லைன்னா நமக்கு சொறி பிரச்சனை நமக்கு ஏற்படும். அரிக்கக்கூடிய தோல்
தோல் அலர்ஜி நம்மளுடைய உடலில் ஏற்படும், தடிப்பு தோல் அலர்ஜி ஏற்படும் மற்றும் பிற தோல் ஒவ்வாமைகள், ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இது நமக்கு வந்து ஏற்படுத்தும். அதனால் வெங்காயத்தையும் தயிரையும் நம்ம ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. மீனையும் தயிரையும் ஒன்றா சாப்பிடக்கூடாது. ஒரே நேரத்தில் மீன் மற்றும் தயிர் வந்து சாப்பிட வேண்டாம். மீனுடன் தயிர் சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்படின்றத உணவு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஏன்னா இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா புரதங்கள் நிறைந்திருக்கு. மீனிலையும் புரதம் இருக்குது, தயிர்லையும் புரதம் இருக்குது. ஸோ உயர்தர கொழுப்பு புரதங்கள் இருக்கிறதால இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செரிமானம் ஆகிறதுல சிக்கலை ஏற்படுத்தும். அப்போ நமக்கு அஜீரணம் தொடர்பான வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, வயிற்று உப்புசம் தொடர்பான பிரச்சனை ஏற்படும், வயிற்றுப்போக்கு நமக்கு ஏற்படலாம், அஜீரணம் தொடர்பான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். ஸோ அதனால் நம்ம தயிரோட மீனை ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. பாலையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒன்று நம்ம பால் எடுத்துக்கணும், இல்லைனா தயிர் எடுத்துக்கணும். ஏன்னா பாலோட தயிரை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தயிர் வந்து எளிதில் ஜீரணம் அடைந்து விடும், ஆனால் பால் ஜீரணம் அடையாது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு, அமிலத்தன்மை, வீக்கம், அதாவது அசிடிட்டி ப்ராப்ளம், வீக்கம், வாயு போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். உளுத்தம்பருப்பையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. உளுத்தம்பருப்பை தயிரோடு சேர்த்துக்கொள்வது நமக்கு செரிமான அமைப்பு வந்து சீர்குலைக்கும். இது அஜீரணம், வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று உப்புசம் போன்ற பலவிதமான செரிமானம் தொடர்பான தொந்தரவுகளை நமக்கு ஏற்படுத்தும். அதனால் உளுத்தம்பருப்பாக செஞ்சிருக்கக்கூடிய கஞ்சி, உளுத்தம்பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய மற்ற எந்த ஒரு உணவு கூடயும் தயிரை நம்ம ஒன்றா சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போ வெங்காயம் போலவே தயிரையும் வந்து பார்த்தோம், அதாவது வெங்காயம் போலவே வந்து மாம்பழத்தையும் தயிரோட ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. அது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வெறும் சுவைக்காக மட்டும் நீங்கள் சாப்பிட போய் அது உங்களுக்கு 1% மருத்துவமனை கூட தராது. மாறாக அது உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும், தோல் சார்ந்த பிரச்சனைகள், ஸ்கின் டிசீஸ் வந்து ஏற்படுத்தும். அது வந்து உங்களுடைய உடலில் வந்து தோல் பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து முழு உடல்லையுமே நச்சுக்களை வந்து உருவாக்கிடும். பாய்சனாக நீங்கள் வந்து அட்டாக் ஆகிடுவீங்க. தயிரில் வந்து புரதம் ஆற்றல் இருக்கிறதால இது வந்து உங்களுக்கு சளியை வந்து இன்னும் அதிகப்படுத்திடும் மாம்பழத்தோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. தயிரோட வந்து எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகள், ஆயில் ஃபுட்ஸையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றா கலக்கும் போது நமக்கு செரிமானம் ஆகுதுல பிரச்சனைகள் ஏற்படும். அஜீரணம் தொடர்பான, செரிமானம் தொடர்பான, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாயு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை வந்து தயிரோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகையால் தயிரை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா உரையை வச்சிருக்கக்கூடிய தயிரை சாப்பிடுங்க. உரையை வச்சிருக்கக்கூடிய தயிர் தான் நமக்கு நன்மைகளை பயக்கும். வேணும்னா நீங்கள் மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு அதுக்கப்புறம் கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். மண் சட்டியில் உறைஞ்சிருக்கக்கூடிய தயிர் வந்து சாதாரணமாக உறைஞ்சிருக்கக்கூடிய தயிரை விட இன்னும் நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். ஸோ தயிர் வந்து சாப்பிடக்கூடிய வடிவமே நன்றாக உறைந்திருக்கும் போது அதை சாப்பிட்றது நல்லது. வேணும்னா நீங்கள் உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட குளிக்கலாம். இதன் மூலமாக தலைவலி, தலைச்சூடு இதெல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கும். உடல் களைப்பு வந்து உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். ஸோ நன்றாக புளித்து இருக்கக்கூடிய தயிரை வந்து ஒரு சில பேர் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க, வாயு பிரச்சனை இருக்கிறவங்க, நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்றவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் தயிர் வந்து சூடுபடுத்தி எல்லாம் சாப்பிடாம அளவோட எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.